ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹா. ஸ்ரீ ராமச்சந்திரன் ஹிமாச்சலத்திலிருந்து கன்னியாகுமரி வரை அனைவராலும் அனைத்திடங்களிலும் தொழப்படுபவன். நம் பாரத தேசத்துக்கே ஓர் நாயகன். அவ்வெபெருமானை வடதேசத்தில் நாம் வணங்கும் விதம் வேறு, தென் தேசத்தில் வணங்கும் உருவமே வேறு. ராமன் ஒருத்தர் தான். ஆனால் அந்தந்த தேசத்துக்குரிய காலம், அவரவர்கள் எப்படி பாடல்களை பாடி வைத்திருக்கிறார்களோ அதன் மூலம் இதன் படிக்குத்தானே ராமனும் எழுந்துள்ள இருப்பார். ராமன் நிறத்தில் கரியவன். அதன் படிக்கு தெற்கே, அதாவது முக்கியமாக தமிழகத்தில் எந்த திருக்கோயிலில் ராமனை சேவிக்க போனாலும் கருத்த விக்கிரகமாகத்தான் எழுந்துள்ளி உள்ளார். அநேகமாக சொன்ன 99.99% நம்முடைய தமிழகத்தில் கோயில்களில் பெருமான் ராமனோ கண்ணனோ, வராகனோ கோவிந்தரோ, வரதராஜரோ ரங்கநாதரோ, ஸ்ரீனிவாசனோ ஆறும் கருத்த வர்ணத்தில் தான் இருப்பார்கள். ஆனா வடக்கே எல்லாம் சலவக்கல்லில் வெளுத்த வர்ணத்தில் தான் ராமர் எழுந்துள்ளி உள்ளார். நம்ம நாசிக் பஞ்சவட்டிக்கு போனோம்னால் காலேராம் மந்திர், கோரேராம் மந்திர் என்று 2 கோயில்கள், அங்க மட்டும் 2 உண்டு. காலேராம்னு சொன்னா கருப்பு ராமர், கோரேராம்னு சொன்னா வெளுப்பு ராமர். வெளுத்த சலவக்கல் உருவத்திலேயே ராமன் இருக்கார், கருப்பா நம்ம பக்கத்து உருவத்திலேயே ராமன் எழுந்துள்ளி உள்ளார். ஒரு ஆச்சரியமான சன்னிவேசம். சம்பாரெட்டிப்பாளையம் கடலூரில் இருந்து சிதம்பரம் போகும் மார்க்கத்தில் மேட்டுப்பாளையம் வருகிறது. அங்கிருந்து மேற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வூர் உள்ளது. இங்கிருக்கும் கோதண்டராமர் மூலமூர்த்தி வெள்ளை சலவக்கல்லில் தான் செதுக்கப்பட்டிருக்கிறார். என்றோ அந்த சிற்பிக்கு அப்படி பெருமான் தரிசனம் கொடுத்திருக்க வேண்டும். அங்கிருக்கிற நிர்வாகஸ்தர்களுக்கு அப்படி ஆசை இருந்திருக்க வேண்டும். அதனால வெளுத்த வர்ணத்தோடையே உள்ளார். இப்படி கொள்ளலாம். அவர் கருப்பாகவே இருந்தாலும் இப்ப சீதையை பிரிந்து துன்பப்படும் கட்டத்தில் தானே உடலும். எப்ப மனைவியை பிரிந்திருக்கிறானோ உடல் வெளுத்து போயிருக்கலாம். ஒரு நாயகன் காதலனை பிரிந்து பெண் உடல் வெளுத்து போவது, பசலை நோய் காண்பதுங்கிறது ரொம்ப நாளா தமிழ் இலக்கியத்தில் கூறப்பட்டு வருவது. ஜுவரம் கண்டு போகும், பசலை நோய் வரும், உடல் மெலிந்து போகும், வளையல்கள் எல்லாம் கழண்டு விடும், இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும்னு பார்த்திருக்கோம். அத போல உத்தம நாயகனாக ராமன் இருக்கிறபடியால் சீதையை பிரிந்து ஒரு வேளை வெளுத்து போயிருக்கலாம். அந்த வெளுத்த ராமனைத்தான் சேவித்துக் கொள்ளுகிறோம். இதோ நடுவாக உயரமான திருக்கோலத்தில் நின்று கொண்டு ராமன் எழுந்தொழி உள்ளார். நேர்மையாக பிடிக்கப்பட்ட வில். மற்றொரு புறத்தில் சீதா தேவி, இன்னொரு புறத்தில் லக்ஷ்மணன் எழுந்தொழி உள்ளார். ஆஞ்சநேயரும் ரொம்ப ஆச்சரியமா செலவக்கல் வெள்ளமூர்த்தியாகத்தான் உள்ளார். கைகளை கூப்பிக் கொண்டு ராமனையே தரிசித்துக் கொண்டு, என்ன ஆணை, எப்போது நீர் என்ன சொன்னத்தை அடிய நிறைவேற்ற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். மூலவர்களை தரிசித்துக் கொண்டோம். அதோ அருகிலேயே உற்சவமூர்த்தி, அவள் அப்படியே தமிழகத்தின் சாடியில் தான் உள்ளார். மூலவர் மட்டும்தான் வடதேசத்தை போலே. இந்த கோயிலுடைய விமானமே உத்தரதேசத்து உத்தர பாரதத்து கோவில் விமானத்தை போலதான் உள்ளது. ஆனா உற்சவமூர்த்தி தழுவா ரொம்ப அற்புதமா தமிழகத்து ராமராட்டம் தான் இருக்கிறார். நடுவாக வளைந்த வில்லை பற்றி கொண்டு உற்சவர். லக்ஷ்மணனும் சீதாதேவியும் இருமருங்கிலும் எழுந்தருளி உள்ளார்கள். அதே போல ஆஞ்சநேய சுவாமி எப்போதும் ராமனை தரிசித்துக் கொண்டிருப்பவர். இந்த ராமனுக்கு கைங்கரியம், யுத்தத்தின் போது ஆஞ்சநேயர் முக்கியமான கைங்கரியம். பல எதிரிகளோடு பொருதார், அவர்களை ஜெயித்தார். ஒரு பக்கம் ராவணனோடு ராமன் யுத்தம் பண்ணின போது அவனை தன் தோள்களில் தூக்கி கொண்டு தான் சண்டையே செய்திருக்கிறார். மேலே ஒரு 10 சர்க்கம் கழிச்சு நம்ம பார்க்க போறோம். இப்படி ஆச்சரியமான சன்னிவேசத்தில் சம்பாரெட்டிப்பாளையம் கிராமம். அதனால சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் கண்டிப்பா இங்க வந்து தரிசித்து ராமனின் அனுகிரகத்தை, அதுவும் கோரே ராமன் வெள்ள ராமனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். உள்ளம் வெள்ளை, உடல் எப்படி இருந்தால் என்ன, உடல் வெளுத்திருந்தாலோ கருத்திருந்தாலோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உள்ளம் வெளுத்திருக்க வேண்டும். சத்துவகுணத்தோடு நாம் வாழ வேண்டும். இந்த ராமனுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு 51வது சர்க்கத்தை அடைவோம். இப்ப இனிமே ஒரு 10 சர்க்கம் வரைக்கும் சுலபமா பார்த்துடலாம். 51, 52 தூம்ராட்சனுக்கும் ஹனுமானுக்கும் சண்டை.
இது எப்படி அமைச்சிருக்கார் வால்மீகினால், ராவணன் ஒரு அரக்கனை ஏவுவான், அவர் ரொம்ப பெரிய ரத்தியா இருக்கணும், பெரிய அரக்கன் பெரிய வீரனாக இருக்க வேண்டும், போ என்று சொல்லுவதும் அவர் படை திரட்டி கொண்டு யுத்த பூமிக்கு வருவதும் முதல் சர்க்கத்தில் இருக்கும். அடுத்த சர்க்கம் அவர் ஒருத்தரோட சண்டையிடுவது, மடிந்து போவது, இது இரண்டாவது சர்க்கத்தில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 51வது சர்க்கம் தூம்ராட்சன் வந்தது. 52வது சர்க்கம் ஹனுமான் தூம்ராட்சனை அழித்து விட்டது. 53வது சர்க்கம் வஜ்ரதம்ஷ்டன் சண்டைக்கு வந்தது. 54வது சர்க்கம் அங்கத பெருமாள் வஜ்ரதம்ஷ்டனை அழித்து விட்டது. அதுக்கப்புறம் 55வது சர்க்கம் அகம்பனன் சண்டைக்கு வந்தது. 56வது சர்க்கம் அகம்பனன் முடிந்தே போனது, அகம்பனனை முடித்து விட்டு அடுத்து 57வது சர்க்கம் பிரஹஸ்தன் வந்தது. அப்புறம் 58வது சர்க்கம் பிரஹஸ்தன் முடிந்து போனது. இப்ப முதல் 4 சர்க்கம் என்னன்னு பார்ப்போம். 51, 52, 53, 54. நீங்க கேட்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கம் தானே பார்த்து வந்தோம்னால் இது சண்டைக்களம், மறுபடியும் மறுபடியும் ஒரே போலத்தான் அடிப்பார்கள். அடி எத்தனை தரத்தை சொன்னாலும் அதே அடிதான், அதே ரத்தம் தான். ஆனால் அதை திரும்ப திரும்ப பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன நடந்ததுங்கிறத மட்டும் சுருக்கமா பார்ப்போம். 51வது சர்க்கம் தூம்ராட்சன் யுத்தத்துக்கு வருகிறான். தேஷாம் து தூலம் சப்தம் வானராணாம் மகௌஜசாம் நர்ததாம் ராட்சசை சார்த்தம் ததா சுஷ்ராவ ராவணா. நாகபாசத்திலிருந்து விடுதலை கிடைத்தவுடன் மொத்த கரங்குகளும் ஹாஹா ஹூஹூன்னு கொண்டாடி கூத்தாடினர். இந்த சத்தம் ராவணனுடைய செவியை எட்டியது. அது எப்படி? இந்திரஜித்து நன்குதானே கட்டி வைத்தான், அந்த பாசத்தை ஒருவருமே அவிழ்க்க முடியாதே, எப்படி அவிழ்த்து கொண்டார்கள் என்று ராவணன் ஆச்சரியப்படுகிறான். அதைத்தான் சொல்றார். தௌதுபத்தௌ சரைஸ் தீக்ஷ்ணைஹி பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ அயஞ்ச சுமஹான்னாதஹ சங்காம் ஜனயதீவமே. இந்த பெருத்த ஓசை எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது, நீ போ என்று தன் ஒற்றனை அனுப்பித்து அந்த புறத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துன்னு வா. எப்படி கட்டுண்ட ராமன் எழுந்துட்டாரா, இன்னும் படுத்துட்டு இருக்காரா பார்த்து வா. தௌச்சமுக்தௌ சுகோரேண சரவந்தேன ராகவோ சமுத்திதோ மகாபாகோ விஷேதுகு சர்வராட்சசாக. போய் பார்த்துன்னு வந்தவர்கள் ராவனிடத்துல செய்தி சொன்னார்கள். ராமனும் பிழைத்தான், லக்ஷ்மணனும் எழுந்திருந்து விட்டான். யார் வந்து நாகபாசத்திலிருந்து விடுதலை கொடுத்தார்கள் அறியவில்லை. ஆனால் இதுதான் நடந்தது. யௌதாவ் இந்திரஜிதா யுத்தே பிராதரோ ராமலக்ஷ்மணௌ நிபத்தௌ சரபந்தேன நிஷ்பிரகம்ப புஜௌ கிருதௌ பாஷானிவ கஜௌ சித்வா கஜேந்திர சமவிக்ரமௌ. ஒரு பெரும் பாச கயிற்றாலே ஆணையை பிடித்து கட்டி வைத்தால் கொஞ்ச நேரத்துக்கு கட்டி வைக்கலாம், ஆணை தன் பலத்தால் மொத்தையும் அறுத்தெறிந்து விட்டு வரும். அத போல ராமலக்ஷ்மணர்கள் யானைக்கு சமமான பலம் படைத்தவர்கள். நீ கட்டின பாசக்கயிறை அறுத்தெறிந்து விட்டார்கள். அப்ப ராவணன் அதிக கோபத்தோட தூம்ராட்சனை அழைக்கிறான், நீ சண்டைக்கு போ. அப்ரவீத் ராட்சசாம் மத்தியே தூம்ராட்சம் நாமராட்சசம் பலேன மகதாயுக்தா. பெரும் பலவான், பல தேவர்களை ஜெயித்து பட்டம் சூடியவன். ஏவமுக்தஸ்து தூம்ராட்சா ராட்சசேந்திரேன தீமதா. இப்படியாய் ராவணனால் ஆணையிடப்பட்ட தூம்ராட்சன் தனக்குரிய அனைத்து படைகளையும் திரட்டினான். பரிகைஹி பரிகை பிந்திபாலைச்ச பல்லைஹி பாசைஹி பரஸ்வகைஹி. அவன் கையில என்னென்ன விதமான ஆயுதங்கள் உண்டோ அனைத்தையும் திரட்டி கொண்டான். ஹயைஹி பரமசீக்ரைச்ச கஜைச்சைவ மதோத்கடைஹி. மதமேறிய ஆனைகள், அதி வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் அனைத்தையும் திரட்டி கொண்டான். தன்னுடைய தேரில் ஏறி அமர்ந்தான். பிரயாந்தந்து மகாகோரம் ராட்சசம் பீம தரிசனம் அந்தரிக்ஷகதா க்ரூராக சகுனாக பிரத்யஷேதயது. ஆனா அவன் புறப்படும் போதே நிறைய அபசகுனங்கள் தென்பட்டன, நல்ல நிமித்தங்கள் பார்க்கப்படவில்லை. ரதசீரிஷே மகாபீமோ கிருத்தஸ்ச நிபபாதஹ. அவன் தேர் புறப்படும் போதே ஆகாயத்திலேருந்து ஒரு கழுகு தடால்னு அவன் தேர்க்கொடி மேலே விழுந்தது. அது நல்ல சகுனம் இல்லை. தலையில்லாத ஒரு கபந்தம் எழுந்து ஆடித்து, அதுவும் நல்ல சகுனம் இல்லை. துஜாகிரே கிரதிதாச்சைவ நிபேதுரு குணபாசனாக ச தூத்பாதாஸ்ததோ திருஷ்ட்வா ராட்சசானாம் பயாவஹான் பிராதுர்பூதான் சுகோராஞ்ச தூம்ராட்சோ வியதிதோ பவத். இது இத்தனையும் அவன் பொருட்படுத்தாமல் மிகுந்த வீரத்தோட சண்டைக்களத்துக்கு வந்தான். அடுத்த 52வது சர்க்கம் ஹனுமான் கையில் தூம்ராட்சன் மாண்டு போவது. ராட்சசைர் வானரா கோரா
வினிகிருத்தாக சமம் ததः வானரை ராட்சசாச்சாபி துருமைஹி பூமி சமீகிருத்தாக ஒத்தருக்கொத்தர் பெரும் சண்டை மூண்டது. இந்த பக்கத்திலிருந்து ராட்சசர்கள் கையில கிடைத்த சூலம், அட்டகாசம், கத்தி, பெரும் பெரும் கோடரிகள் அனைத்தையும் வைத்து தாக்க, கையில் கிடைத்த மலை மரங்கள் இவற்றை கொண்டே குரங்குகள் பதிலுக்கு தாக்க, எங்கும் உடல்கள் சிதறி கிடந்தன, தலை உடைந்து கிடந்தது, பல ஆயுதங்கள் உடைபட்டு கிடந்தன, ரத்தம் ஆறாக ஓடிற்று. தத் பபூவத்புதங்கோரம் யுத்தம் வானர ரக்ஷசாம் ஷிலாபி சூர்ணிதா கேச்சித் கேச்சித் ஹந்தைர் விதாரிதாக. ஒத்தருக்கொத்தர் சண்டையில் தூம்ராட்சனுடைய பலத்தாலே, பெரும் வீரத்தாலே வானரப்படை சிதறுண்டு போயிற்று. பலரும் அழிந்தனர். கஜேந்திரைஹி பர்வதாகாரைஹி பர்வதாகிரைர் வனோகசாம். எத்தனை மலைகளையும் மரங்களையும் பெயர்த்து சேர்த்தாலும் அவர்களால் தாங்க முடியவில்லை. எவ்வளவு போராடினாலும் இவர்களை நாம் காக்க வேணுங்கிற எண்ணத்தோட ஹனுமான் அங்கு வந்தார். தூம்ராட்சேனார்த்திதம் சைன்யம் व्यथितம் பிரேக்ஷ்ய மாருதி சிலாம் தாம் பாத்தயாமாச தூம்ராட்சஸ்ய ரதம் பிரதி. இனி இவனை விட்டு வைத்தால் ஆபத்து. ஒரு பெரிய மலையை பெயர் தடுத்தார். தூம்ராட்சனுடைய தேரை நோக்கி வீசினார். அதது தலையில் போய் விழுந்தது. தேர் சுக்கலாக உடைந்து போவதற்குள் அவன் இறங்கி தப்பித்து நகர்ந்து விட்டான். தப்பித்தான். தன் கையில் இருக்கும் பல பாணங்களால் ஹனுமானை அடித்தான். ரத்தமாக ஓடித்து கிரேகே சிகரமாதாய தூம்ராட்சம் அபிதுத்ருவே. அவனும் பதிலுக்கு ஒரு மலைச்சிகரத்தை எடுத்து ஹனுமான் பேரில் வீசினார். அது அவர் மேல் வந்து பட்டு தெரித்து ஒரு ஆடி ஆடி நின்றார் ஆஞ்சநேயர். ஆனாலும் விடாமல் அவன் நடுவில் எவ்வளவு அடித்தாலும் பெரும் மலை எடுத்து வீச பபாத சகசா பூமௌ விகீர்ண பர்வதா. ஒரு பெரும் மலையை பெயர்ந்து விடுமா போலே தூம்ராட்சன் முடிந்து போனான். 52வது சர்க்கம் முற்றிற்று. குரங்குகளுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. ஆனால் அந்த பக்கத்தில் ராவணன் கடும் கோபம் கொண்டான். அதெப்படி தூம்ராட்சன் அழிந்து போனான்? இனி விடக்கூடாது. அடுத்து வஜ்ரதம்ஷ்டனை கூப்பிட்டு யுத்தத்துக்கு போக சொன்னான். அவனும் பெரும் படை திரட்டி கொண்டு புறப்பட கிளம்பும் போதே அபசகுனம் தென்பட்டது. தாம்ஸ்து வித்ரவதோ திருஷ்டுவா வானரா ஜிதகாசினா வஜ்ரதம்ஷ்டோத தம் திருஷ்டுவா ரணே வித்ராயசன் ஹரீன். அவன் வந்து தன்னுடைய அம்புகளால் சின்னா பின்னப்படுத்த மறுபடியும் குரங்குகள் பயந்து கிலகிலா என்று சப்தம் எழுப்பிக் கொண்டு அங்குமிங்கும் ஓடினார்கள். ஆனால் நம் குரங்குகளை நாம் ரட்சிக்க வேண்டும், இந்த வஜ்ரதம்ஷ்டனை விடக்கூடாது என்று வாலியின் மகனான அங்கதன் முடிவெடுத்தார். குரங்களை எல்லாம் ரட்சிக்க ஓடி வந்தார். பூமித்பாதி ரணே தத்ர சாரதீவ யதா நிஷா அங்கதஸ்ய ச வேகேன தத் ராட்சச பலம் மகது. அங்கத பெருமாளுடைய வேகம், ராட்சசனுடைய அதீத வீரம், ரெண்டு பேருக்கு சேர்த்து இரவு பகல் என்னாமல் சண்டை. இரவும் சண்டை உண்டு, பகலும் சண்டை உண்டு. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான். பிராகம்பத ததா தத்ர பவனேன அம்புதோ யதா. அடுத்த 54வது சர்க்கம் அங்கதனின் கையால் வஜ்ரதம்ஷ்டன் அழிவது. ஸ்வபலஸ்ய ச காதேன அங்கதஸ்ய பலேன ச. அங்கதனுடைய அடி இவன் பேர் விட, இவன் அடி அவன் பேரில் விட பெரும் சண்டை நடந்தது. ஆனால் கடைசியில் அங்கத பெருமாள் ஜெயித்தார். பிரகிருஹ்ய விபுலம் சைலம் சிக்ஷேபச்ச நனாதச்ச தம் ஆபதந்தம் திருஷ்டுவாச ரதாத் ஆப்ளுத்ய வீரியவான். கையில் கிடைத்த பெரும் மலைப்பிஞ்சை வீச அதை தன்னுடைய அம்புகளால் துளைத்தான். ஆனால் தேர் ஒடிந்து போயிற்று. தேர்கொடி மடிந்து விழுந்தது. தேரோட்டி சாய்ந்தான். தப்பிப்போம். வஜ்ரதம்ஷ்டன் தப்பி திறங்கினான். ஒத்தருக்கொத்தர் கத்தியையும் கேடயத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு சண்டையிட்டனர். நிர்மலேன சகௌதேன खड्गेनास्य महच्छिरा जगान वज्रदंष्ट्रस्य वालिसूनुर महाबलः. பெரும் பலம் பொருந்திய அங்கதன் தன் கையில் இருந்த கத்தியாய் வீசி வஜ்ரதண்டன் தலை அறுப்புண்டு கீழே விழுந்தான். அத்தோடு அவன் வெட்கப்பட்டே முடிந்து போனான். அவன் பூமியில் கிடக்க குரங்குகளுக்கெல்லாம் வெட்கம் ஏற்பட்டு இனி இருக்கக்கூடாது என்று ராவணனிடத்தில் செய்தி தெரிவிக்க ஓடினார்கள். அகம்பனன் வரப்போகிறான், காத்திருப்போம். சம்பாரெட்டி பாளையம் கோதண்டராமரிடத்தில் விடைபெற்று புறப்படுவோம். ஒரு அறிவிப்பு.